யாரும் இல்லை. டேய் 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 இங்கே பாடுறா. டேய் பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா இது? கட்டையா, நான் என்னைக்கு என்ன பெரிய மனுஷன் சொல்லிக்கிறேன்? இவ்வளோ பேர் புள்ளிய பெற்று வச்சுங்கிற வாசுபில்ல பண்ணுற வேலையா நீ? பின்ன நீ பெரிய மனுஷன் இல்லையா? உன்னை என்னைக்கு புள்ளியா பேத்தனோ ஆண்டிலேருந்து உட்கார கூட விட மாட்டியாடா. டேய் உட்காரோம் திண்ணில உட்காரோம்டா. ஓரம் நாத்திங்க ஒதுங்குற வீட்டு வாசப்படி இல்லை என்ன கேப்பாரு? நாட்டாம வந்தா ஆட்டாம வந்தா என்ன பண்ண போறான்? நாட்டாம நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. நாங்களும் எவ்வளவு விளையாட்டுலாம் விளையாடிக்கிறோம் தெரியுமா? நீ எந்த விளையாட்டுக்கு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தேவையில்லாத வேலை வயசான காலத்துல எல்லாம் தேவையா? அடிக்கடி வருது, வயசாகி போச்சு, என்ன பண்றது? அதனாலதான் ஓரம் ஓரம் ஒதுங்குறேன். வயசாவலடா, சுகர் வந்துச்சுன்னு சொல்றா. பாடா சுரக்கா முட்டை. எப்ப பாரு எந்த வீட்டு வாசல்ல மூத்திரம் மீண்டு வந்துடும், அவங்க நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு எவ்வளவு செலவானாலும் பார்த்துடணும். நெல் வித்த காசு இருக்குது. ஆமாம் அவனை சரி பண்ணிட்டு எப்படியாவது. என்னடா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்றானுங்க. நெல் வித்த துட்டு வச்சுக்கிறானுங்களாம். நைஸா போய் ஆட்சியை போட்டுற வேண்டியதுதான். பார்க்கலாம். அட தவளைக்கு இப்போ அந்த தலைப்பற்ற அவனே பாவம் ஏதோ சம்பாதிச்சுக்கமா இப்போதான் நெல் வித்துன்னு வரான். அதை ஆட்டையை போட பார்க்குறிய நீலாம் என் அப்பனாடா. எத்தனை இடம்னா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எனக்கும் வாய் வலிக்கிறா. பாவண்டா விட்டுறா. இன்னைக்கு அவனுக்கு நீ குழந்தையா என்ன அடம் பிடிக்கிற? அப்படியே பாரு அர்த்தம் நாக்க போட்டு அதை அவன் எத்தனை இடத்துல அந்த முனிய வாழ்க்கை அழிச்சிட்ட. அவன் பொண்டாட்டியும் ஓடி போச்சு உன்னையால் தான். இப்போ அவங்ககிட்ட இருக்கிற காசையும் ஆட்டி போட பார்க்குறியா? நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பெரிய தளபதி விஜய் இவரு. அவர் எங்க இருக்கிறார், நீ எங்க இருக்கிற? இனிமேட்டு ஊர்ல எவனா என்ன அடிச்சிட்டான் மெதிச்சிட்டான்னு சொன்ன பூச்சி மருந்து வாங்கி வாயில போட்டுருவோண்டா. இனிமேட்டு என்ன கூப்பிடாது. ஒண்ணு ஜெயிப்பான் இல்ல ஜெயிலுக்கு போவான். நீ ஜெயிலுக்கு தாண்டா போவ, ஜெயிக்க மாட்டேன். போடா ஜெயிச்சு காட்டுறா. டேய் நீ பேசாதடா. டேய் போடா போடா. என்ன பார்த்து எத்தனை பேர் பயந்து ஓடிக்கிறேன் தெரியுமா? இந்த பாரு நான் இன்னைக்கு என்ன நடத்துறேன்னு பாரு. நான் முனியா முட்டாள் முனியா, நான் எங்க போற? நாங்க முட்டாளு அறிவாளியா? ஆட்டு புழுக்க காலில் வச்சு மெச்சிட போறேன். ஏய் ஆட்டு புழுக்கெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல காசு போட்டா கூட ஆட்டு புழுக்க கிடைக்காது. அது மாதிரி தான்டா பேபியும். நினைச்சாதான் வருவான். பேபி திருடவா மூஞ்ச திருட்டி மூஞ்சி எப்படி முன்ன பெண்ணு மூஞ்ச பார்த்தது இல்லையா? இன்னைக்கு வந்து மூஞ்ச பாரு கண்ணை பாரு. நீங்கடா போ, இதே மாதிரி தான் பேசி பேசி நம்ம கிட்ட இருக்கிற பந்தல ஆட்டிய போட்டுருவான். ஏய் பேபி நாங்க போறோம். யோ அந்த கெட்ட பழக்கெல்லாம் எனக்கு இல்ல. சரி அது இருக்கட்டும். எங்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க போதும். சொல்லுப்பா. இவர் தான் டாக்டர். இப்பயே தீர்த்து வச்சுருவாரு. கேட்கறான் பேர் கேள்வி. ஏய் கொழுப்பு கட்டிடா. 50,000 ரூபாய் எடுத்துன்னு போறோம் அது கரைக்கிறதுக்கு. 50,000 வச்சுக்கிற கொழுப்பு கட்டி கரைக்கிறதுக்கா? இது எப்படியாவது ஆட்டிய போட்டு ஆகணுமே. பேபி கீழே குஞ்சிங்க வளர்த்த யோசனையா? ஒன்னும் இல்ல முனியா, அந்த கொழுப்பு கட்டிய நானே கரைச்சிடலாமா இல்ல என் பையனை கூப்பிட்டு கரைக்க வைக்கலாமான்னு பாக்குறேன். ஆமாண்டா. அவங்க அப்பா ஏன் அவனை பத்தி என்கிட்ட பேசாத. அப்புறம் அதே தான் அவனுக்கு உயிர்ந்துருவது உனக்கு அதிகமா உயும். என்ன நான் வேலை பண்றான்னு தெரியுமா? இல்லையா எங்க அப்பாவை கேட்கல, உங்க அப்பாவை கேட்டேன். தெரியாம கோபப்படுறேன். அம்மா தாத்தாவை கேட்டுது. எனக்கு நல்லா தெரியுதுமா. எங்க அப்பா தான் கேக்குதுன்னு அவனை தான் கழுவி ஊத்துனேன். அந்த கால்ரா முடிஞ்சாங்க என்ன நான் பண்ணிக்கிறான் நீயே போய் பாருங்க போங்க. அப்படி என்ன பண்ணிக்கிறான்? வா போய் பாப்பா. சின்னயா யோ மாம்சா என்னயா நம்ம ரோட்ல இம்மா தண்ணி இருக்குது. சம்பரம் பக்கம் டேம் திறந்து விட்டாங்க தெரியுமா? யோ மாம்சே அப்ப மீன் இங்க நிறைய கிடைக்குமா? எது கிடைக்குமாவா? டேய் சம்பரம் பக்கம் ஏறினா சும்மா நினைச்சியா? வெள்ளம் திறந்து விட்டா சென்னையே காலிடும். மீனுங்கெல்லாம் வராலு கட்லா எல்லாம் துள்ளி குச்சி ஓடும் தெரியுமா? நிறைய. மாம்சே அப்ப இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லமா? நிறைய மீன் பிடிச்சி தருவாரு. டேய் கம்முன்னு வாடா. அவன் மீன் பிடிச்சி தர மாட்டான். மீனுக்கு தான் அவன் எறியாவான். நாக்கு பிடிச்சிட்டு துண்டுறான்டா அவனை. வாடா. இந்த ஏரியில அம்மா பெரிய மீன் இருக்குது. தாத்தாவை முழுங்க. ஆமா உங்க தாத்தா ஓடி பெரிய மீன்லாம் இருக்குது. டேய் அங்க போடுறா தாத்தாயா யாரு கூட பேசினுக்குறான் கும்பலா. அங்க பாரு எங்க அம்மா வருது. எங்க அக்கா கூட வந்துருச்சியா? என்ன பண்ணாங்கன்னு தெரியலங்க. என்ன மாமா என்ன பண்ணீங்க? உங்க பையன் அப்படி கத்திட்டு போறாரு என்கிட்ட. அவன் கிடக்குறான் விடுமா. அவன் ஒரு தண்டம். எனக்கு புள்ளியா போந்துக்கிறான் பாரு. நீனே ஒரு தண்டம். உனக்கு வந்து ஒரு முண்டம் பெருசா பேசுறேன். அப்படிலாம் பேசக்கூடாதுமா. தம்பி தெரியாம பேசிச்சுடா. சின்ன அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? மா மாம்சா அப்படி சொல்லு. அதோட உன்னை அசிங்கமா திட்டணும்னு சொல்லிச்சு. அது கூட உனக்கு தெரியல. தண்டம். பச்சிக்கலி சும்மானு இருக்க மாட்டேன். நீ குழந்தைங்க எல்லாம் ஏவி விடுற. ஆமா நான் மந்திரவாதிய இதுங்கெல்லாம் ஏவி விடுறேன். எதுக்கே தேவையில்லாத பேசினுக்கிறா? ஐயோ முனியா நான் என்ன பண்ணிக்கிறேன் இவனுக்கிட்ட சொல்லு. நீ என்ன பண்ணி நிக்கிற? டாடி செஞ்சு நிக்கிற பண்ணி. முனியா நேற்று அதுங்க பார்த்து சிரிச்சு கிடக்குறா. இந்த பாரு அதுங்களுக்கு ஒன்னும் தெரியும். சின்ன பசங்க
கொழுப்பு கட்டிக்காரிக்கு போலாமா? ஏன்பா யாரு கொழுப்பு கட்டிய? எங்க அப்பாவுக்கு தான் பார்த்தா தெரியல. என்ன இது ரொம்ப நேரமா கொழுப்பு கட்டி நீங்கிறானுங்க. அந்த கொழுப்பு கட்டி எங்க தான் இருக்குதுன்னு தெரியலையா? சுற்றி பார்த்தாலும் தெரியல. வயிறு தான் கொஞ்சம் முன்னும் வந்துக்குது. எல்லாம் சரி சமமாக தான் இருக்கிறான். முனியா, கொழுப்பு கட்டி சின்னதாகுதா பெருசாகுதா? அதுவே தெரியாத பேசிக்கிற எருமை. இப்போ அவ எருமை கிடையாது, எருமை போடுற சாணி கூட லாக்கில்லாதவன். என்னையும் எகத்தாளமா பேசுறீங்களா? சரி வரேன்டா உங்களுக்கு. ஏய் முனியா, நேற்று கூட ஒருத்தனை கொழுப்பு கட்டி கடிச்சேன். 10 கிலோ கட்டி அப்படியே எடுத்து போட்டாங்க பாரு வெளியே. எடுத்து போட்டாங்களா? அப்ப எனக்கு எடுத்து போடுவாங்களா? யோ, அவனை நம்பி போனேன்னா உன் கொழுப்பு எடுக்க மாட்டாங்க, உனக்கு எரிச்சு போட்டுருவாங்க. ஓ, தக்காளி கரெக்டாக தான் சொன்னான். நானும் அதான் சொல்லலாம்னு நினச்சேன். அவன் நம்பி போனேன், உன்னை எரிச்சு தான் போடணும். வா போயிடல. நான் முனியா, உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறேன். என்ன நம்ப மாட்டேன் நீ. உங்கள் பையன் பேசுகிறான், அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துங்கிற. எங்கே தான் இருக்குது அந்த கொழுப்பு கட்டியா? உன் எதிர்க்க தெரிஞ்ச தெரியல. இதான் கொழுப்பு கட்டி. ஏய், இதை தான் எவ்வளோ நேரம் சொல்லிங்கிறியா கொழுப்பு கட்டின்னு? அடா பையன் கூட அதுதான் வந்துக்கிறான், அதுதான் கூட்டின்னு வந்துக்கிறேன். இதுக்குதான் அவன் பிள்ளை திட்டு போனா வீட்டு பக்கம் வந்துடாதே, சாப்பாட்டுல விஷம் வச்சிடும் பாத்துக்க. இவன் கிழக்கு இல்லாம நமக்கு கெட்ட பேர் உண்டு பண்றான். சத்தான் போம்மா, நீ வைக்கிற ரசமே விஷம் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வச்சவ என் பொண்டாட்டி. அவ போனதுலேருந்து அவ்வளோதான். இப்போ என் முனியன் இருக்கிறான், அவன் பார்த்துப்பான் என்ன. ஏய், ரொம்ப நேரமா உன்னை பார்த்து தான் இருக்கிறேன் என்ன பண்ண சொல்லிட்டு. நேற்று கொழுப்பு கட்டி கேச்சு எங்கடா அது? ஏய், நீ இந்த மாதிரிலாம் கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு வந்துக்கிறேன். இதை பத்தியா கொழுப்பு கட்டிய? ஓ, கொழுப்பு கட்டி நான் மண் கட்டி தான் வச்சுக்கிறேன். இவனை போய் நம்பினுக்கிறிய? எலும்பு இல்லாத நாக்கு எப்படி ஒன்றா பேசுன்றாங்களே, அது இப்போதான்டா நேர்லயே பார்க்குறேன் நான். மாம்சே முனியா, என்ன நம்பல நீ? நம்பலன்னா பச்சைக்கிளி கிட்ட கூட கேளு, சொல்லுவான். ஆமா ஆமா ஆமா. பேபியே இலக்காரமா சொன்னேன், அவன் கையில எடுத்து வச்சுக்கிறான் பாரு. பேபி, அது எப்படி மண்ணாச்சு? மண்ணுல செஞ்சா மண்ணாதான் ஆகும். டேய் டேய் இருடா முனியா, அவன் பேச்செல்லாம் நம்பாத. அவன் ஏதோ பேசி கிடக்குறான். ரொம்ப நாளா வயிற்றுல இருந்திருக்குது. அது வயிற்றுல இருந்தா மண்ணா தானே ஆகும். 4 எழுத்து படிச்சிருக்கேன்டா முனியா, அப்பதான் தெரியும். என்ன மாதிரி அவங்க படிச்சுக்கிறாங்க. டேய், அந்த ஊர்ல நீ அவன்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நீ என்ன வச்சுக்கிறோ சொல்லு. பச்சிரு என்னடா? டேய் கும்பிடுறா. ஆளை பார்த்து எடப்படாத, அவர் அந்த காலத்திலே படிச்சுக்கிறாரு. பேபி 50,000 இருக்குது, நாளைக்கு எத்தி என் கொழுப்பத்தி வெளியே எடுத்து போட்டுரு. கைக்கு காசு வந்துச்சு. இனிமே பேபியோட ஆட்டத்தை பாருங்க. ஏய் பச்சைக்கிளி, யோ, அது என்ன கருங்கலா இல்ல செங்கலா? எடுத்து போட, அது கொழுப்பியா? டேய் தக்காளி, அந்த கொழுப்பு இருக்கிறது தான் காசை எங்க வைக்கணும்னு தெரியாது, எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் பார். வாங்க போலாம். முனியா, நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துரு. நான் வரும்போது ஒரு மம்டி ஒன்று எடுத்துன்னு வந்துரு. எதுக்குப்பா மம்டி? கொழுப்பை வாரி போறதுக்காரங்கடா அது.